இப்போ காரணம் எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை திருப்பூர் போகும்போது ஈரோட்டில் வந்து நவநேசன் பார்க்கணும்னு நினச்சா வந்து பார்த்தலாம். ரயில் இறங்கி வர முடியுமா? ரயில் அவ்வளவு கேள்வி கேட்குறானே. சோனியா காந்தி என்ன இருந்தாலும் வெளிநாட்டுக்காரி தானேங்கிறான் ஒருத்தன். நான் சொன்னேன் அவளை வல்ல நாடுன்னு அவன்கிட்ட சொன்னானா? இல்லை அவளுக்கு அரைச்சலூர் நான் உன்ட்ட சொன்னானாடா? இல்லை நீ ரயிலில் வந்து நீ போய் என்ன போடு ரொம்ப வம்புழுக்காத. இல்லை இன்னொரு பேர் கெட்டவரை அடிச்சு போடாருமா. அவன் அடிக்காம என்ன செய்ய? திரும்ப திரும்ப கேட்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தேன் அவன் 2 மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சான். இது தமிழ் மாத்திரையான்னு கேட்டேன். இந்திய மாத்திரை, ஜெர்மன்காரன் தானே கண்டுபிடிச்சான். நாய்க்கு பிறந்தவன இது ஏமல சாப்பிட்ட, வெளிநாட்டு பொம்பளை வேண்டாம் வெளிநாட்டு மருந்து மட்டும் ஏமல சாப்பிடுதிய, சாப்பிடாதல்லன்னு. என்ன நீங்க பொண்டாட்டி நல்லவா? அண்ணா விட்டுருங்கோ, 40 வருஷமா நான் குப்பை கொண்டுட்டு இருக்கேன் இந்த ஆளோட. அதான் விவரமா இருக்கா. உங்களால 10 நிமிஷம் தாங்க முடியல, என் நிலைமையை பார்த்தேன். அவளுக்கு இறக்கப்பட்டு விட்டுட்டேன். இவன் அடிச்ச என்னத்துக்கு? நன்னார் பேர் விட்டுருங்க அண்ணான்ட்டா. சரி விடு. ரயிலில் போவிட மாட்டாங்க, வம்புழுப்பான். எதுக்கு அவ எனக்கு நான் சொன்னே ஒரே வார்த்தையில் பதில் சொல்லண்டா. சோனியா காந்தி பிரதம மந்திரி ஆயிருந்தான்னு வச்சுக்க, இந்த நாட்டில் முதல்ல ஜாதியற்ற ஒரு பிரதமர் வந்திருப்பார். இப்போ எல்லாத்துக்கும் ஜாதி சொல்லிடுவான். வாஜ்பாய பிராமணன்றுவான், அத்வானிய ஜெட்டியார்ன்றுவான், இவர் மன்மோகன் சிங்க சீக்கியர்ன்றுவான், முரளி மனோகர் ஜோஷினா பிராமணன்றுவான், சுஷ்மா ஸ்வராஜ்னா பிராமணத்தின்றுவான். இல்லையா? இந்த மாதிரி ஜாதி. காந்திட்ட பெரிய எனக்கு பிடிச்ச விஷயம், உலகத்தில் எந்த நாட்டில் விடுதலை போராட்டம் நடந்தது? ஆகாவென்று எழுந்தது பார் யுகப்புரட்சி கொடுங்கோலன் ஜாரென்னும் பேரிசைந்த பாவை அலறி வீழ்ந்தான் வாகான தோல் படைத்தாருங்கிறான்ல பாரதி. ஜார சுற்றி நின்னவன் என்ன சொன்னா? சதிகார சாய்ந்திட்டார் புயற்காற்று சூறை தண்ணில் திமுதுமன மரம் விழுந்து காடெல்லாம் விறகான செய்தி போல. புரிதா ஸ்டாலின் என்ன சொல்றான் பாரதின்னு? இந்த மரம் இருக்குல்ல, சிலதுனா நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம் உரும். தேக்கு பாருங்க, நின்னா மரம்மா, மேஜ் ஆயிட்டா தேக்கு என்னாச்சுமா, கதவு தேக்கும்மா, உத்தரம் தேக்கும்மா, கோங்கு சொல்லுவான், தோதகத்தி சொல்லுவான், வேங்கைய சொல்லுவான். ஆனா சிலது நின்னா மரம், விழுந்தா விறகு, அது மரமா இருக்காது, எரிச்சு சாம்பல் ஆகணும். என்ன சொல்றான்? ஆட்சியில் இருக்கிறவனை சுத்தி மரம் மாதிரி நின்னால அத்தனை பேர் ஜார் விழுந்தவனே விழுந்தான் விறகாயிட்டாங்க பாரதி. அந்த சோவியத்துக்கு யார் தலைமை தாங்கனா? லெனின். யார் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி சென்றாரோ அந்த லெனின் தான் அங்க தலைவர். செஞ்சீனத்தின் விடுதலைக்கு பாடுபட்ட மாசேதுங்க லியூ சொக்கியும் தானே அங்கே தலைவர்கள். பிரான்சின் விடுதலைக்கு பாடுபட்ட மார்ஷல் டிட்டோ தானே அங்கே தலைவர். உலகத்திலேயே முதலாக ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி அந்த நாட்டின் விடுதலையை பெற்றுத்தந்த ஒரு தலைவன் ஆட்சி பொறுப்பிற்கு தான் வராமல் ஒரு இளைய தலைவனை அந்த இடத்தில் அமர்த்தி விட்டு ஒதுங்கினான் என்பவன் மகாத்மா காந்தியடிகளை தவிர உலக சரித்திரத்தில் வேற ஒரு தலைவன் பதவியை வேண்டாம் என்று சொன்ன தலைவன் உண்டா? அவர் வெளியில வந்தவர் பெரியார். அதான் எந்த பதவிக்கும் போல ஜீவா போகல. காமராஜர் பதவியை தியாகம் பண்ணாங்க, இப்பம் இல்ல. ஆரம்பத்தில் ஜெயில இருக்காரு, விருது நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. வர்றாரு, 1 மணி நேரம் பதில இருந்து ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ற அன்னைக்கு யார் பிறந்த நாள் தெரியுமா? காந்தியடிகள் பிறந்த நாள். பதவியை தூக்கி எறியணும்யா, பிடிச்சா விட மாட்டேங்கிறானே, குரங்கு மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. மக்களா தூக்கி எறிஞ்சப்பறம் வேற வருத்தப்படுறான். எத்தனையோ இன்னொன்னுங்க, காமராஜர் ஒரு தடவை கேட்டோம்னாங்க, எவ்வளவோ செஞ்சிருக்கோம்லாங்க, இதெல்லாம் நம்ம நிறைய விளம்பரம் பண்ணிருக்கோம். ஒரு வார்த்தை பதில் சொன்னாரு, இந்தா அவன் வரிப்பணம்னு, அவன் வரிப்பணத்தை அவனுக்கு முறையா செலவழிக்கிறதுக்கு தான் நம்மளை வேலைக்காரனா வச்சிருக்கான்னு, நமக்கு அவன் வரிப்பணத்துல சம்பளம் தர்றான்னு, வேலைக்காரன் இதுக்கெல்லாம் செலவழிக்கிறது உரிமை உண்டுன்னு, அவன் காரியத்தை அவனுக்கு செஞ்சிருக்கோம், அவனுக்கு தெரியும் மூடுனார். 1.5 கோடி ரூபாய் மணிமுத்தார் அன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் கேட்டார். 1.5 கோடி ரூபாய் ஒரு வாரத்துக்குள்ள வேணும்னார். கோசல் ராமன் தார்ல ஒரு மாசத்துக்கு கேட்டார், ஒரு வாரத்தில் வாங்கி கொடுத்தாரு மணிமுத்தார் அணை. வந்து எத்தனை அணை அணையா கட்டி வச்சாரு. வாத்தியார்கிட்ட கும்பிட்டார், ஆசிரியர்கள்ட்ட கும்பிடுறேன், ஏழை பிள்ளைகளை எல்லாம் உன்ட்ட அனுப்புறேன், ஏமாத்திராதேன்னாரு. என்ன சொன்னாரு? திருநெல்வேலிக்கு வர்றாரு சேர்மாதி, அந்த வாவேஸ்வரர் குருகுலம் இருந்த அந்த கேட் அடைச்சிருக்குது. ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா, அவர் பாக்குறாரு, கூப்பிட்டாருன்னா பள்ளிவம் போலையான்னாரு. அவனுக்கு இவர் காமராஜும் தெரியாது, சினிமாவில் நடிக்கல இல்லை இவரு, இந்த ஆள் ஜெயில தானே இருந்தாரு, அது நடிச்சுதான் தெரிஞ்சிருப்பேன். தனுஷ தெரியுதே, எல்லா பேருக்கும் தெரியுது, தனுஷ அழகா இருக்கான் இல்லையா அவன், அதனால அவனை ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்போ காமராஜ் கிடையாது, அழகு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவரை தெரியாது. உடனே கேட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் யாருக்கு கஞ்சி ஊத்துறாங்கன்ட்டான். அவனுக்கு ஒரு முதலமைச்சர் தெரியாது. அப்பவும் சில அதிகாரி தப்பானவன் இருப்பான்ல, ஒரு அதிகாரி ஓடி அந்த பையனை அப்படியே அடிக்க போனான், ஏய் இங்கே வாடினாரு. நான் யாருன்னு கூட அவன் தெரியாமல் இருக்கான்னு, அது நமக்கு தாண்டா கேவலம். அவன் அவ்வளோ வறுமையில ஏழ்மையில இருக்கான், என்ன அவனை வெக்கமால வாடாங்க. கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போறியான்னாரு. அவன் இவரை யாராருங்க பார்த்தான், கஞ்சி நீ ஊத்துற போயான்ட்டு போயிட்டான். இவருக்கு சிரிப்பு, பயங்கர சிரிப்பு. நல்லா தானே கேட்குறான். நேர மெட்ராஸ் போனாரு, NT சுந்தரவடியில் கூப்பிட்டாரு. சுந்தரவடியில் இந்த பசங்களுக்கு ஒரு நேரம் சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டா வரவான்னு நினைக்கிறேன். அது 2 அணா மதிய உணவு,
ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரர் 1963 காமராஜர் பிறந்த நாள் வாழ சென்னையில் கிடந்துக்கிட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னா தெரியுமா? என் தலைவர் காமராஜர்னர். நினைவர்களை சித்திக்கு அது பெரிய பிரச்சனையாச்சு. அதனாலதான் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவா விஸ்தரிச்சார். காமராஜருடைய சீடர் பார்த்தீங்களா? அப்படி வந்தது மதிய உணவு திட்டம். பேட்டை ரயில்வே கேட்டை மூடிட்டாயா. ஒரு இன்ஸ்பெக்டர் ஓடி போய் அந்த ரயில்வே கேட் கீப்பர் இருக்கான்ல, அவனை கேட்ட தரேன்னா இவர் பார்த்தார் காமராஜ், அவனை கூப்பிடு. அவனை என்ன சொன்ன? கேட்ட திறக்க சொன்னேன். ஏன் ரயில் அடிபடி சாகணுங்கிறியா? என்ன உனக்கு அறிவு இருக்கா? உன்னை எஸ்பிஐ கூட்டாரு. இவனை வேற இல்லையா போட்டு உள்ளூருக்குள்ள இருந்தா ஊரை கெடுத்து போவான். அப்புறம் ரயில் வந்து கேட்டு திறந்து அந்த பக்கம், அதான் பெரிய மனுஷன், காரை நிறுத்தி அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டு, இந்தா நீ அப்படித்தான் இருக்கணும்னு, குடியரசுத் தலைவர் இருந்தாலும் திறக்கக்கூடாது, இதுக்கு நீ தான் அதிகாரி, இந்த இடத்துக்கு நீ தான் எல்லாம், திறக்காத என்ன எவனாக்கு இருக்குன்னு சொல்லுவான். என்ன ஒன்றும் பயப்படாத, என்ன ரொம்ப மகிழ்ச்சி வரட்டுமா? அது மாதிரி ஒரு பக்கத்தில் பணக்காரன் எவனும் நிற்கவே மாட்டான். திருநெல்வேலிக்கு வந்தாருவீங்களா, பணக்காரங்களாம் ஓடிடுவான் அவர்கிட்ட. ஏன்னா இவர் கையில் துட்டுருக்காது. இவனாவது ஏழை தொண்டை வந்து நிற்பான்ல, ராமசாமி நாடா அவனுக்கு 1000 ரூபா விடுன்னு. எது? ஆனால் அவர் எவ்வளோ வருமானம், இவன் ஏமாற்ற முடியுமா அவரை? அவர் என்ன பண்ணாரு? எல்லா பேரும் வெளியே ஓடிட்டாங்க, எல்லா பேரும் கூப்பிடும்பாரு. எங்கடா ஓடுறீங்க, கொடுங்கடா, சம்பாதிக்கிறீங்கல்ல. டெல்லிக்கு போயிருக்காருங்க நேரு, இவர் எல்லாரும் இருக்காங்க, மந்திரிகள்லாம் நின்றுருக்காங்க. ஒரு பொருட்காட்சி திறந்து வச்சிருக்காங்க. அந்த இடம் பார்க்குற மிஷின்ல அப்போ 4 நாள் நம்ம பொண்ணு போட்டு ஒவ்வொரு மந்திரி நேரு எல்லாரும் ஏறி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தராக காமராஜ் வாங்க, இவர் போகவே இல்லை. நேரு கூப்பிட்றாரு, போகலை. அப்புறம் நேரு கடைசி சொல்லியிருக்கிறாரு, அந்த 4 நாள் கூட அந்த ஆள்கிட்ட இருக்காதுடான் இருக்காரு நேரு. சாகும்போது நான் 10,000 ரூபா இருந்திருக்கு பேங்க் பேலன்ஸ், அந்த எம்பியா இருந்தனால வந்த பணம். இது மேடல் தப்பா பேச விடுவாரா? நார்வேல் நாகராஜா தேர்தலில் போட்டிடுறாரு. ஜெயகாந்தன் கண்ணாசெல்லாம் பேசி போயிட்டாங்க. சின்ன நாமல பேசுறாரு. இந்த ராஜாஜின்னார் சின்ன நாமல சட்டை பிடிச்சு உட்காருனே. அவரை நீ என்ன பேசுறது? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், உட்காரு பேசுறான். ராஜாஜி நீ எப்படி பேசலாங்க? சின்ன நாமலே பேசாம இருக்கு, நான் பேசிக்கிறேன். பெரியவர், அவருக்கு என் மேல கோபம் இருக்கு. விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர், முதல் கவர்னர் ஜெனரல், உலகத்தில் இருக்கிற 10 அறிவாளியில் அவர் ஒரு அறிவாளி. கோபப்படட்டும், பெரியவங்க கோபப்பட்டான்னாங்கிறார். என்ன பேசுறானே புரியலையா? அவர் ஆடம்பரமெல்லாம் பேச தெரியாது அவருக்கு. ஒரு சின்ன செய்தி எப்படி சொன்னா தெரியுமா? திருநெல்வேலியில ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்கு, சோத்தை பொங்கி வச்சிட்டோம்னு பார்த்து பருமாறுங்கிறாரு. ஏகப்பட்ட கட்டை வெந்திருக்குன்னு யாரை சொல்றாரு? தியாகிகளை சொல்றாரு. ஏகப்பட்ட கட்டை வெந்து தாண்டா சுதந்திர சோரை பொக்கி இறக்கி. ஓமை எப்படி ஓமை? சாதாரணமா பேசுவார், பயப்படம் கிடையாது. ரொம்ப எளிமையான தமிழ், போலித்தனமா அவருக்கு ஏமாற்றவே தெரியாது. இந்த முதலமைச்சர் ஏதோ வருத்தப்படுறாராம், நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்னு சொல்றாராம்னே. நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு, அது என்னப்பா அவங்க சொல்லுவாங்களே, உன் குடநிலையில தானே நானும் இருக்கேங்கிறாரு. பெரியாரும் அவரும் அத்தனை இணைவரியா நண்பர். பெரியார் வர பச்சை தமிழர் குடியாத்தத்தில் போட்டிட்டார்ல, பாருங்கய்யா, ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்கான். நான் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கான். காமராஜர் வந்து போட்டி எடுன்னு, நான் யாருக்கும் போட்டி இல்லைன்னு, காங்கிரஸ் வேட்பாளனாக நிற்கின்ற எனக்குன்னு போடு. போட்டிங்கிற வார்த்தைய யாருங்க முடியும்? இப்ப நினைச்சு பாருங்க, காந்தி இவரெல்லாம். காந்தி எப்படி மனுஷன்? உப்பு சத்தியாகிறவன்னு சொல்றீங்களே, அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? அவன் என்ன பண்ணிருக்கான்? வெள்ளக்கார நம்ம நாட்டில இருந்து கொள்ளையடிச்சுக்கிற பொருள் எல்லாம் இங்கிலாந்து கொண்டு போகணும்ல, அதுக்கு கப்பல் கொண்டு வந்திருக்கான். வெறுங்கப்பலை கொண்டு வந்தா கவுந்துரும்னு கப்பல் நிறைய உப்பு முடைய அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு கொண்டு வந்து அந்த உப்பை இங்க இறக்கிருக்கான். அதுல ஒரு யோசனை சொல்லி அந்த உப்பை இங்கேயே வித்துடலாமன்னு இருக்கான். அப்ப இவனை உப்பு காய்ச்ச விடக்கூடாது. இந்தியனை உப்பு காய்ச்சனா வாங்க மாட்டான். அவன் உப்புக்கு என்ன 27% வரி. அப்படின்னா எவ்வளவு? ஒரு படி உப்பு 3 ரூபா. அந்த காலத்துல ஒருத்தனுடைய முழு மாத சம்பளமே 3 ரூபா. 3 ரூபாய்க்கு ஒரு படி உப்பு வாங்கினா வாழவே. அப்படி ஒரு உப்பு. அதைத்தான் காந்தி சத்தியாகிரகம் எங்க தென்னாப்பிரிக்கா வந்து உப்பை பத்தி எழுதியிருக்காரு. இங்க வந்து போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. போராட்டத்துக்கு போறாரு. வெப்மில்லர்னு ஒரு நியூயார்க் நிருபர், வெப்மில்லர்னு அவன் சொல்றான், 18 வருடங்களாக 25 நாடுகளில் நடக்கிற புரட்சிகள், விடுதலை போராட்டங்கள், எதிர் யுத்தங்கள், உள்நாட்டு யுத்தங்கள் அத்தனை நான் நேரில் பார்த்திருக்கேன்டா, என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு பார்க்கலங்கிறான் வெப்மில்லர். என்னன்னா அணியணியா அணிவகுத்து போறானுங்க, வந்தே மாதிரங்கிறானுங்க. அவன் போலீஸ் குண்டாந்தடியால அடிச்சு மண்டை உடையுது, ரத்தம் வருது. ஒருத்தம் கூட கைய வசத்துல அப்படியே விழுந்து சாயிரானுங்க. என்னன்னு கேட்டா காந்தியடிகள் சொன்னாரா, நீ லேசா கைய வசத்தினா கூட நீ எதிர்ப்பு காட்டுறன்னு ஆயிரும், அதுக்கு நினைக்கிறவன் என் போராட்டத்துக்கு வராத, கையையே தூக்க கூடாது என்றான் காந்தி. நான் என் கண்ணால் பார்த்தேன், 1000 பேர் அடிபட்டு மண்டை உடைந்து கீழே விழுந்தார்கள், என்னால் தாங்க முடியவில்லைன்னு வெப்மில்லர் எழுதுறான். புரூக்லைன் காமன் சபை மெம்பர் ஒருத்தன், புரூக்லைன், அவன் என்ன பண்றான்? லண்டன்ல என்ன பண்றான்? அந்த வெள்ளை கால்வாய் இருக்கு, அதுல போய் அவன் உப்பு காய்ச்சிறான். காந்திக்குள்ளா போயிட்டு காமன் சபைக்குள்ள போயிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. நியூயார்க்ல உப்பு காய்ச்சிருக்கானுங்க. 142 பாதிரியார் அங்கே இருந்து யாருக்கு எழுதுறான்? பிரிட்டிஷ் பிரதமர் எழுதுறான். உடனே இந்தியாவுக்கு விடுதலை கூட எங்களால் இதை தாங்க முடியலன்னு அப்படி ஒரு போராட்டம் நடத்தினார் காந்தியடி. கையை அப்படியே
இங்க தண்டியில வேதரத்னம்